பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதான் ஊருக்கே தெரியும். மாப்பிள்ள வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்னடா பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். Why this 100 good morning? அது ஒன்றும் இல்லை, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறேன்னு. வெட்டு வெட்டு நல்லா வெட்டு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். டேய், இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எல்லாம் இருந்தாலும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா அதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ. அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. What? All of you asking to stay with him. ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did you go? But only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா ஆ, நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்புறீங்க. வணக்கம். வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். Ergo, sorry. நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? Okay. ஓகே. ஏய். ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்ன கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய், போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய், மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசை தான், ஆனா இப்ப நேரம் இல்லை. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க. ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன். என்னங்கய்யா? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். நன்றி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது. இல்லங்க, சாப்பிட்டு போ சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளக்கடப்புல வா. ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிளையும் தெரிஞ்ச பையனா இருக்கான். வா வா வா. வணக்கம்யா. உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்கய்யா. பிடிக்கலன்னு சொல்லு, பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். ரஹீம். ஐயா. என்னப்பா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்லைங்கய்யா, நம்ம தோட்டத்துல மோட்டர் போட்டேன், நிறுத்தாம வந்துட்டு நினைக்கிறேங்கய்யா. நிறுத்தியாச்சுன்னு நிறுத்த சொல்லி நீ தானே சொன்ன. ஓ சாரிங்கய்யா, மறந்துட்டேன். சொல்லுங்கய்யா. பிரேம பத்தி என்னப்பா நினைக்கிற? பிரேம்க்கு என்னையா குறைச்சல்? நல்லவர் தானே. தீபாவுக்கும் பிரேமுக்கும் பேசி முடிக்கலான்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க.
உன் அபிப்பிராயம் என்ன? தாராளமா பேசலாங்கய்யா. பிரேம் தீபாக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல குணம் இருக்கு. இதை விட வேற என்னங்கயா வேணும்? எனக்கு தெரியும் பாரு ரஹீம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும்னு. அப்படின்னா பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க. ஐயா 2 மணிக்கு கூட்டோட போறதா இருந்தோம். இங்கே மணி 2 ஆச்சுயா. அடடே, நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்குத்தான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜின்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா, ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவ வடை செட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்துக்கு கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறையா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவும் அந்த நமக்கு என்ன விட்டு வலுக்க வேண்டியதே. பார்த்து கை சுத்த போகுது. அமுதா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? கண்ணாடியில பாக்கலையா? கண்ணாடி விட நீ தானே கரெக்டா சொல்லுவ. ட்ரெஸ்ஸும் மனசும் அழகுல போட்டி போடுது. என்ன இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்க? இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிடணும். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல சாப்பிட்றோம், சரியா? எடுத்து வை, எடுத்து வை. அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ல ப்ளீஸ். ஏன் அவசரப்படுற? ஊ ஸ்டைலே சொல்றேன். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை தான் மதிக்கும். இது அந்த வழியில வந்த பணம். எனக்கே வா. அது இல்ல ரஹீம், நீ கொடுத்ததுல 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். சரி. மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல, அன்னையில இருந்து நைட்டு பூரா 2 மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். தினமும் நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சியா? 2 மணி வரைக்கும் தான். இல்ல அமுதா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ரஹீம், உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம். சரி, வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? பண்ணிட்டேன். எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க. டேய் சூரப்புலே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட சரி, போயிருந்தீங்க. போ போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள்ள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன்னு ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல வைக்கிறானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பாரு, எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருங்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவேன்? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அதுல இருந்து குத்த கண்டுபிடி. இது பத்தாது. இதுவும் பத்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு, மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும். உனக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. சரி, அப்ப விடு. என்னப்பா மாப்பிள்ள எப்படி? மாப்பிள்ள ஓகே தாங்கயா, இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்கயா. சரி, விசாரிச்சிருவோம். நீ உட்காரு. ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னதானே, அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ரஹீமோட மனசு என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க, உட்காந்துருக்காங்க. மிச்சம் மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. நீ பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், சரியா? மாப்பிள்ள, என்னடா? நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செவன்னு ஒரு சவத்தை கொட்டி உட்காந்துருக்காரு.
அது யாரு மாப்பிள்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. இஷ்டானா இருக்குமா? மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்கு மாப்பிள்ள. மச்சான் இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தான்டா மவுஸ் அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா? அப்படிங்கிற நிஜமாதான் மச்சான். நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலா ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. ஏ லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏன் மாப்பிள்ள ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏண்டா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய் திறந்து பார். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக்கு அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய் உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. டேய் டேய் ஒரு நிமிஷம். கொஞ்சம் பொறு. வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையலையா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. என்ன நீ என் உயிர் நண்பன கருவா பையன் அவன் என்கிட்டயே திட்டுற அசிங்கமா? நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன்? எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? அப்பாவோட பிடிவாதத்தினாலதான் வந்தோம். பிறை தேடும் நிறவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய். என்ன முதா, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ? உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்கேயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கியிருக்க. அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு? உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் 35,000 ரூபாய் சம்பாதிக்க போறல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது. இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா. உனக்கு தெரியாதது இல்ல, பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே பாய். வணக்கம் கலெக்டர் சார். வாங்க வாங்க. பா பா என்ன மோகன்? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாருப்பா? நம்ம கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? அட, நம்ம பிரேம். அப்பா அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு கலெக்டர் பிரேம். கலெக்டர் ஆன கையோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் ஓடோடி வந்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம் அடடா, பண்ண எழுந்திருப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கலெக்டர் ஆனதை விட உங்ககிட்ட ஆசீர்வாதமானதான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அங்கிள். தாயே, போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாமா. போய் எடுத்துட்டு வாமா. உட்காரப்பா. பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள். அட சும்மா உட்காரு. பரவாயில்ல அங்கிள். நீங்க கலெக்டர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆயிருக்கேன், நீ என்ன சாதாரணமா சொல்ற? பார்த்து சுத்துமா, நல்லா சுத்துமா. கலெக்டருக்கு ரொம்ப கண்ணு பட்டிருக்கும். இப்போ என் கண்ணே பற்றும் போல் இருக்க. அப்ப நான்
வரேன் அங்கிள். என்னப்பா வரங்கிற? கலெக்டர் ஆகி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும். உங்க ஆசீர்வாதத்திலே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அங்கிள். இப்போ வேலை நிறைய இருக்கு, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிட்றேன். என்ன தம்பி தையெல்லாம் கட்டி இருக்கு? பாட்டி நம்ம பிரேம கலெக்டர் ஆயிட்டார்ல. என்ன களை வெட்ட போறாரா? ஆமாம் பாட்டி, நிஜமாவே இவரு களை வெட்ட தான் போறாரு. களை வெட்டுறது இல்ல, கலெக்டர். ஏன்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடாவா போச்சு?